இசைஞானி இளையராஜா இசையில் ஊமை விழிகள் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் SSR சத்யா பிக்சர்ஸ் வழங்கும் தேசிய தலைவர் தேவரின் மறைக்கப்பட்ட வரலாறு அக்டோபர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்தே நம்ம இந்த காணொலியில் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கடைசியில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய இந்த வீடியோவில் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக இதுவரை வெளிவராத, வெளி உலகம் அறியாத, ஒரு சிலரே அறிந்த மிக முக்கியமான தகவல்களை நம்ம இதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சம்பந்தமான பதிவு தான் இது. மிக முக்கியமான ஒரு பதிவு. ஏன் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி இப்போ நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான இடத்துக்கு நம்ம போவோம். இதில் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற நபர் அமெரிக்காவுடைய அதிபராக பதவியேற்றதிலிருந்து தொடர்ச்சியாக இந்தியாவை சீண்டக்கூடிய வேலையை செய்து வருகிறார். அதுவும் குறிப்பாக அந்த டாரிஃப் விவகாரத்தில் கூட அவர் பொருளாதார ரீதியில் அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய பார்வையில் பார்க்கும்போது ஒரு பொருளாதாரத்தை சீர்திருத்தக்கூடிய நிலையில் அவர் கொண்டு போகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டாலும் கூட டாரிஃபை கூட ஒரு பக்கம் நம்ம தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச தொடங்கலாம். ஆனால் இந்த பாகிஸ்தான் விவகாரத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ நான் தலையிட்ட பிறகுதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை நிறுத்தியது அப்படின்னு கிட்டத்தட்ட 50 முறைக்கு மேலே அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்தியா மறுத்த பிறகும் அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த வீடியோவை பண்ணக்கூடிய இந்த நாளில் நேற்று அவர் சொல்லியிருக்கிறார், மீண்டும் சொல்லியிருக்கிறார். அதில் சொல்லும்போது மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கறதுக்கு ஒரு அப்பா மாதிரி இருப்பார், அதாவது ரொம்ப சாந்தமானவராக இருப்பார், ஆனால் ஹீ இஸ் அ டோட்டல் கில்லர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இதை தொடர்ச்சியாக கடந்த காலங்களையும் சொல்கிறாரு, இப்பயும் சொல்கிறாரு. ஸோ இந்தியாவுடைய தலைவர்களை, இந்தியாவை தொடர்ச்சியாக சீண்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு இயற்கையாக ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற ஒரு ரோக் நேஷன் பயங்கரவாதத்தை தங்களுடைய ஒரு பொழப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடை இவர் கூட்டாளி நாடாக ஏற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஷபாஸ் ஷெரீஃப் ஒரு நல்ல தலைவர், அசிம் முனிர் அவர் மார்ஷல் பட்டம், அவர் சிறந்த மார்ஷல் அப்படின்ட்டு புகழக்கூடிய இந்த நபருடைய மூளைக்குள் என்ன இருக்கிறது? யார் இந்த டொனால்ட் ட்ரம்ப்? சிஏஏலேருந்து இந்த சர்வ வல்லமை பொருந்திய ஒரு பதவியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த நபருடைய கடந்த காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தொடர்பாக மிக முக்கியமான ஒரு ஆவணம் தற்போது வெளியாகிருக்கிறது. இந்த ஆவணம் குறிப்பாக ஜெர்மனிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆவணம் இது. இந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிப்படியாக பார்ப்போம். அப்போ தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் யார், இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி இந்த ட்ரம்ப் தொடர்பான அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் இதில் இருக்கு, வெளி உலகம் அறியாத ஒன்று. அதை அந்த ஆவணத்தில் அவர் பேட்டி எடுத்திருக்கக்கூடிய சிஏஏன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய உளவு அமைப்பில் உளவாளிகளாக இருந்த அதிகாரிகள் நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அமெரிக்காவில் மிக முக்கியமான துறையில் பணி செய்தவர்கள் அதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க என்ன சொன்னாங்க, இது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக பார்ப்போம். மொதல் விஷயம், இந்த ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். இந்த ரியல் எஸ்டேட்டில் எவ்வளவு பணம் புழங்கும் அப்படிங்கிறது எல்லா நாட்டிலும் இருக்கிற மாதிரி, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு துறை ரியல் எஸ்டேட். ஸோ இவர் தன்னோட பிஸ்னஸ், இவர் ஒரு நேச்சுரலாக ஒரு பிஸ்னஸ்மேன். ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, ரியல் எஸ்டேட் புரோக்கராக அவர் தொடங்குறாரு. இவர் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்த அதே நேரத்தில் 1985ஆம் ஆண்டு KGB அப்படிங்கிற ஒரு உளவமைப்பில் புதின், ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய புதின் அங்கே உளவாளியாக அங்கே பணி செஞ்சுட்ருக்கிறார். ஸோ இப்போ இவர் இங்கே ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் குறிப்பாக நியூயார்க் நகரங்களில் மிகப்பெரிய இடங்களை வாங்கிறது, அதுக்கப்புறம் அங்கே கட்டுமானங்கள் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு இடத்தை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். இது இப்படியே போயிட்டுருக்கு. நமக்கு முன்னாடியே தெரியும், குறிப்பாக KGB அப்படிங்கிறது சோவியத் யூனியன் காலத்தில். ஸோ சோவியத் யூனியன் வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தது, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத அப்போ இருந்த எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அதனால் பரஸ்பரமாக இரண்டு நாட்டிலையுமே உளவாளிகள் வைத்திருப்பாங்க. குறிப்பாக சோவியத் யூனியன் அமெரிக்காவில் பல உளவாளிகளை வைத்திருந்தது. இதில் அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல ஒரு அதிகாரி சொல்கிறாரு, 1980 அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 100 உளவாளிகள்
நாங்கள் வந்து அமெரிக்காவில் வைத்திருந்தோம், இந்த கேஜிபியில் இருந்தவர் வந்து சொல்கிறார். ஸோ 100 உளவாளிகள் ஏற்கனவே அமெரிக்காவில் பரவி வந்து இருக்கிறாங்க, பல தகவல்களை சேகரிக்கிறாங்க, டாப் சீக்ரெட்டான விஷயங்களை வந்து அப்போ சோவியத் யூனியன் அப்போ இந்த கோல்டு வார் டைமில் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து ரஷ்யாவுக்கு சோவியத் யூனியனுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடக்குது. இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா வந்து ஜாக் பாஸ்கி அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு ஃபார்மர் கேஜிபியோடைய உளவாளி. அவர் அமெரிக்காவுக்கு இந்த உளவு பார்க்கறதுக்காக வந்து வரார். ரஷ்யா தான் வந்து அனுப்புது அவரை. ஆனால் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய உளவாளிகள் பார்க்குற வேலையை தாண்டி இவருக்கு ஒரு புது டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது. அது என்ன டாஸ்க் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை குறிவைத்து அவங்கள வந்து நம்ம கையில் எடுக்கணும், டேக் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிற டாஸ்க் வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்படுது. அந்த டாஸ்க்கை கொடுத்த உடனேயே அவங்க எப்படி அது வந்து இந்த ரொனால்ட் ரீகன் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு அதிபராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் வந்து உள்ளே வரார். ஸோ வந்து உள்ளே வந்து இந்த தொழிலதிபர்கள் யார் யார் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம கண்ட்ரோலை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கேஜிபியோடைய மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷனாக இருந்தது. ஸோ அவர் உள்ளே வராரு. ஸோ வந்து அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் யார், மிக குறிப்பாக ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடிய, இந்த பண வெறி இருக்கக்கூடிய, இந்த நாடை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற பெரிய ஆம்பிஷியஸோட பேசக்கூடிய நபரை வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் கேஜிபியோடைய முதல் டாஸ்க். அந்த டாஸ்க் வந்து நிறைவேறுது. எப்படி நிறைவேறுது அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவர் கேஜிபி அவங்க போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கக்கூடிய சகல விஷயங்களும் வந்து அவருக்கு வந்து பொருத்தமாக இருக்குது. ஸோ வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப்பை டார்கெட் பண்ணதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, எப்படியெல்லாம் அவருடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் நடக்குது உள்ளிட்ட விஷயங்கள். ஏன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதே வந்து ரியல் எஸ்டேட் துறையில் அமெரிக்காவில் மிக முக்கியமான ஒரு இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் வந்து வளர்ந்து வந்து விடுகிறார். ஸோ அவரை வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அப்போ வந்து ட்ரம்ப்புக்கு அரசியல் ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு இன்னொரு முகம் இருக்குது. என்ன முகம் அப்படின்னா, பிஸ்னஸ் மேனு, அவங்க ஃபேமிலிலாம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தான். ஆனால் இன்னொரு முகம்ங்கிறது எப்படின்னா, எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாமல் பெண்கள், கூத்து, குடி, கும்மாளம்னு சுத்தக்கூடிய இன்னொரு முகம் இருக்குது. இந்த முகத்துக்கு வந்து சாட்சியாக இருந்தது தான் வந்து அட்லாண்டிக் டவர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேசினோ கிளப். அதாவது இந்த மிகப்பெரிய இந்த போதை பொருட்கள் வந்து புழங்கக்கூடிய இடம், மிகப்பெரிய காசு புழங்கக்கூடிய இடம், பணக்காரர்கள்லேருந்து அமெரிக்கா இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்லேருந்து எல்லாருமே வந்து சகட்டு மேனிக்கு வந்து அவங்களுடைய நேரத்தை, அவங்களுடைய இச்சையை தீர்த்து கொண்டிருந்த ஒரு இடம் தான் அந்த அட்லாண்டிக் டவர். அதுக்கும் வந்து இவர் தான் வந்து ஓனர், ட்ரம்ப் தான். ஸோ இப்போ இப்படியே வந்து போயிட்டுருக்கு. இந்த கேஜிபி ஏஜென்ட்டும் வந்து ட்ரம்ப்பை வந்து அவங்களுடைய வலைக்கு கொண்டு வரதுக்கான பல்வேறு முயற்சிகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, ட்ரம்ப்போடைய வல்னரபிலிட்டி என்ன, எங்கே அடித்தா ட்ரம்ப் விழுவார் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப கிளியராக வந்து அவங்க கையில் எடுத்துடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த கேசினோ உள்ளிட்ட இந்த ஆடம்பர விஷயங்கள், இந்த போதை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களால் ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட வந்து கடனில் மூழ்கக்கூடிய ஒரு நிலை வருது. கடனில் மூழ்கக்கூடிய ஒரு நிலை வருது. ஸோ என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இப்போ யார்கிட்ட வந்து ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணுறது, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ரைஸ் பண்ணலாமா, ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ப தயாராக இல்லை. ஸோ ரியல் எஸ்டேட்லும் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு விட்ட பல்வேறு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போ தான் ட்ரம்ப்போடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணி அந்த பணத்தை வச்சு ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போது அந்த ட்ரம்ப்போடைய ப்ராப்பர்ட்டியை வாங்கினது யார் அப்படின்னா, ரஷ்யாவோடைய ஒரு மாஃபியா, ஒரு கேங்கோடைய ஒரு தலைவன் தான் ட்ரம்ப்போடைய ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கி ட்ரம்ப்பை கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து ட்ரம்ப்பை வந்து காப்பாற்றுறான். இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு தலைவர், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கார் ட்ரம்ப்பு. அமெரிக்காவில் அதை யாரும் வாங்கலை. ஆனால் ரஷ்யாவில் ஒரு மாஃபியா கேங் உடைய தலைவன் ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா, அப்போது இதன் பின்னணியில் யார் இருந்திருப்பா அப்படிங்கிறது மிக வெளிப்படையாக தெரிஞ்சது தான். இதன் பின்னணியில் இருந்தது கேஜிபி, அதாவது ரஷ்யாவுடைய உளவு அமைப்பு. ஸோ ரஷ்யாவுடைய உளவு அமைப்புடைய அழுத்தத்தினால அந்த மாஃபியா குரூப் வந்து ட்ரம்ப்புடைய சொத்துக்களை வாங்கி ட்ரம்ப்பை வந்து அதிலேருந்து வந்து மீட்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்போடைய ஃபஸ்ட்டு கனெக்ஷன் அப்படிங்கிறது இங்கே தான் ஏற்படுது. ஸோ இவன் வந்து பணத்தை காமிச்சோம் அப்படின்னா இவனை நம்மளால் வந்து சாய்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் படிப்படியாக பல விஷயங்களை அப்போ இருந்த சோவியத் யூனியன், அப்போ இருந்த கேஜிபி தலைமை வந்து செய்ய ஆரம்பிக்குது.
குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1986 ரஷ்யாவுடைய ஒரு அம்பாசிடர் அஃபீஷியலாக ட்ரம்ப்பை வந்து சந்திக்கிறார். ட்ரம்ப் வந்து அப்போ வந்து ஒரு தொழிலதிபர், அவ்வளோதான். ஆனால் அம்பாசிடர் வந்து இவர் வந்து சந்திச்சு பல விஷயங்கள் வந்து பேசப்படுது. அப்போ வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு ஆசை வார்த்தை காட்டுறாங்க. எப்படி வந்து இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் டவர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கட்டடம் இருக்கோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரம்ப் டவரை வந்து நம்ம மாஸ்கோவில் கட்டலாம், அதுக்கு வந்து நாங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரஷ்யாவுடைய அந்த அம்பாசிடர் இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இவரும் பயங்கரமாக குஷியாயிடுறாரு. சரி, ஓகே, அப்போ வந்து நம்ம கட்டலாம் போல இருக்கு, நம்மளுடைய தொழிலை வந்து இன்னும் பல மடங்கு வந்து உயர்த்தலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து குஷியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அது நகருது. இந்த அம்பாசிடர் இவரை வந்து பார்த்துட்டு போன ஒரு வாரத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு விளம்பரத்தை அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸில் கொடுக்குறாரு. அப்போவே அந்த 1980 அந்த காலகட்டங்களில் அவர் வந்து நியூஸ் பேப்பர் ஆடுக்கு வந்து செலவு பண்ண தொகை மட்டும் $1000 செலவு பண்ணி அவர் வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய டாப் வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து நியூயார்க் டைம்ஸ்லேருந்து டாப் பத்திரிகை எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஆடு கொடுக்குறாரு. அந்த ஆடு என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஷுட் ஸ்டாப் பேயிங் டு டிஃபெண்ட் த கண்ட்ரீஸ் தேன் கேன் அஃபோர்ட் டு டிஃபெண்ட் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ என்னென்னா, அமெரிக்கா வந்து தாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளை பாதுகாக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். அவர் யாரை சொல்கிறாருன்னா, நேட்டோ நாடுகளை சொல்கிறார். ஸோ நேட்டோ நாடுகளுக்கு தான் வந்து, அந்த நேட்டோங்கிறது மிகப்பெரிய கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அமெரிக்கா. ஸோ அந்த நாடுகளுக்கு வந்து எதுக்கு வந்து அமெரிக்கா வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சு விளம்பரத்தை வந்து எல்லா அமெரிக்க பத்திரிகைகள்லையும் வந்து வெளியிடுறார். நேட்டோ நாடுகள் அப்படின்னா, அந்த நேட்டோங்கிறது எதுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு. ரஷ்யாவுக்கு பயந்து தான் அமெரிக்கா தலைமையிலான அந்த நேட்டோ அப்படின்னு ஒரு சீரியஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து அதில் வந்து சேர்ந்ததே, ஒரு குழுவாக சேர்ந்ததே அதுக்காக தான். தங்களை யார்கிட்ட அவங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ரஷ்யாவுக்கு எடுத்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த நேட்டோங்கிற கூட்டமைப்பே உருவானது. ஸோ ரஷ்யா அம்பாசிடரை பார்த்த உடனேயே இவர் வந்து நேட்டோவுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து நியூஸ் பேப்பரில் வந்து போட்டு விட்றார். ஸோ அப்போவே இவர் என்ன இப்படி சொல்கிறாரு. ஆனால் அது அவங்க அமெரிக்கன்ஸ் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டது எப்படின்னா, சரி, நம்ம நாடு எதுக்கு இன்னொரு நாடுக்கு வந்து காசு செலவு பண்ணணும், அந்த காசை வந்து நம்மளே செலவு பண்ணிக்கலாங்கிற ரேஞ்சில் ட்ரம்ப் சொல்கிறார் அப்படின்னு அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, இந்த ரஷ்யாவுடைய தூண்டுதல் இதற்கு பின்னாடி இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இது அடுத்து நகர்ந்தோம் அப்படின்னா, ஸோ இது நடந்து ஒரு சில ஆண்டுகள்லேயே சோவியத் வந்து கொலாப்ஸ் ஆகுது, ரஷ்யா உருவாகுது, நிறைய நாடுகள் வந்து பிரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஆனாலும் கூட சோவியத் யூனியனில் இருந்த அந்த கேஜிபி அப்படிங்கிற அந்த உளவு அமைப்பு, அவங்க எங்கெல்லாம் உளவாளிகளை வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்களோ, அந்த எங்கெல்லாம் அவங்க ஆப்ரேஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சோ, முக்கால்வாசி ஆப்ரேஷனை வந்து நிறுத்தினாலும் கூட அமெரிக்காவில் இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை அவங்க நிறுத்தலை. அதில் இன்னொரு முக்கியமான ஆப்ரேஷன் ட்ரம்ப்பை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது, ட்ரம்ப்பை வந்து அவங்கள வந்து ரஷ்யாவுடைய வலையில் வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தான். இது இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ சோவியத் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சோவியத் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் கேஜிபியில் ஒரு உளவாளியாக இருந்த ஒருவர், அவர் வந்து ரஷ்யாவுடைய அதிபராக மாறுகிறார். அவர் பெயர் தான் விளாடிமிர் புதின் வந்து அங்கே வந்து ஆட்சிக்கு வரார். ஸோ புதின் ஆட்சிக்கு வந்துட்டார். ஸோ வந்து அப்போவும் வந்து இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த சண்டை வந்து போயிட்டே தான் இருக்குது, தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்குது. டெமோக்ராட்ஸ் வந்து டெட் அகெயின்ஸ்டாக வந்து போவாங்க. ஆனால் ட்ரம்ப்புடைய அணுகுமுறை மட்டும் தொடர்ச்சியாக வேறு மாதிரியே இருந்துட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் 2016 கரெக்டாக அங்கே வந்து தேர்தல் வருது. அந்த தேர்தலில் ரிபப்ளிகன்ஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியுடைய அதிபர் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிக்கப்படுகிறார். எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. ஆனாலும் கூட ட்ரம்ப்புக்கு இருந்த அந்த பண செல்வாக்கு அப்படிங்கிறது, அந்த பணம், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இருந்தக்கூடிய அந்த விலைக்கு வாங்கக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது அவரை வந்து அங்கே வந்து புஷ் பண்ணி அவரை வந்து ஒரு அதிபர் வேட்பாளராக வைக்குது. அவர் அதிபர் வேட்பாளர் ஆன பிறகு அவருக்கு எதிராக டெமோக்ராட்ஸ் நிறுத்தினது தான் வந்து ஹிலாரி கிளின்டன். ஸோ இந்த கேம்பெயின் வந்து போயிட்டே இருக்கு. அப்போ அந்த கேம்பெயின் நடந்துகிட்டே இருந்தபோது கேம்பெயின் எல்லாத்துலேயுமே ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிக்க போகிறாங்க, ட்ரம்ப் எல்லாம் வந்து ஒரு ஜோக்கரை தான் பார்க்குறாங்க, ட்ரம்ப் எல்லாம் யார் பெருசாக எடுத்துக்க போகிறா, ட்ரம்ப்பெல்லாம் வந்து யாரும் எடுத்துக்கப்பட்டாங்க, அவரை வந்து ஒன்றுமே ஒதுக்கி தள்ளுவாங்க, ஹிலாரி கிளின்டன் தான் அமெரிக்காவுடைய அதிபராக போகிறார் அப்படின்னு ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய ஊடகங்கள் எல்லாமே கருத்து கணிப்பு எல்லாமே வெளியிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட்டுக்கு உள்ளான ஒரு லேடி கிட்ட பேசின ஆடியோ வெளியாகி அது இது இன்னும் கேவலமாக்கி ட்ரம்ப்பை வந்து ரொம்ப இழிவான ஒரு மனிதர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இது கொண்டு போய் விட்டு ஹிலாரியுடைய வெற்றி உறுதி அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நகரும்போது
சரியா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஹிலாரி டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ ஹிலாரியோடைய அந்த கேம்பெயின் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணுறாங்க. அந்த சர்வர் எல்லாமே ஹேக் ஆகுது. அப்புறம் ஹேக் ஆகி அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ் எல்லாமே வந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. அப்புறம் அங்கேருந்து நிறைய விஷயங்கள் லீக் ஆகுது. அந்த நேரத்தில் தான் விக்கிலீக்ஸ் நம்ம எல்லாருமே பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விக்கிலீக்ஸில் வந்து யார் யார் எந்தெந்த தொழிலதிபர்கள் ஸ்விஸ் பேங்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. அந்த விக்கிலீக்ஸில் தான் வந்து ஹிலாரி கிளின்டன் பயன்படுத்திய எழுதிய லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் அவர் தொடர்பான ரொம்ப ரசக்குறைவான சில விஷயங்கள்லாம் வெளியே வருது. இது வெளியே வந்ததுக்கப்புறம் இதை வந்து கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை வைத்து அங்கே சோஷியல் மீடியாவை வச்சு மிகப்பெரிய ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி அது வந்து ஹிலாரியை வந்து தோக்கடிச்சு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுடைய அதிபராகிறார். ட்ரம்ப்பை இன்னும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இஸ் அ ஆக்சிடென்டல் பிரசிடென்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு எதர்ச்சையாக வந்து ஒரு விபத்து மாதிரி வந்து ஒரு நாட்டுடைய அதிபரானவர் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா அந்த எலெக்ஷனில் ஹிலாரி ஜெயிக்க வேண்டியது. ஆனால் அந்த ஹேக்கிங், விக்கிலீக்ஸ் உள்ளிட்ட விஷயங்களால் ட்ரம்ப், கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா உள்ளிட்ட விஷயங்களால் ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறார். விக்கிலீக்ஸ், இந்த ஹேக் பண்ணது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ரஷ்யா இருந்திருக்கிறது, ரஷ்யாவுடைய உளவுத்துறை இருந்திருக்கிறது. ஏன்னா ரஷ்யாவுடைய உளவுத்துறை ட்ரம்ப் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த விஷயத்தை அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான வலுவான குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் அதை வந்து இதில் வந்து உறுதிப்படுத்தும் விதமாக இன்னும் கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த ஹிலாரி அவர்கள் இந்த டெமோக்ராட்ஸ்க்காக பயன்படுத்திய அந்த சர்வர்ஸ் எல்லாமே உக்ரைனில் இருந்தது. ஸோ அதை உக்ரைனில் இருந்தது அப்படிங்கிறதால அதை வந்து ஹேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுக்கு பின்னாடி மிக நிச்சயமாக ரஷ்யா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ரொம்ப வலுவாகவே இருக்குது அந்த டாக்குமெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா. ப்ளஸ் லாஜிக்கலாக நம்ம விஷயங்களை கனெக்ட் பண்ணாலும் வந்து அது வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ தொடர்ச்சியாக அவர் அதிபரான பிறகு புதினை வந்து நேரடியாக வந்து சந்திப்பது, குறிப்பாக புதினை நேரடியாக சந்திக்கும் போது அந்த சந்திப்பு தொடர்பான ஒரு காணொலியை பார்க்க முடிஞ்சு. அந்த காணொலியில் ஒரு சேரில் புதின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துருப்பார். அந்த ஃபஸ்ட்டு சந்திப்பு அந்த காணொலியில் ட்ரம்ப் வந்து ரொம்ப பதற்றமாக இருப்பார். இந்த சேரோட முனையில் தான் உட்காந்துருப்பார். அவருடைய உருவம் நமக்கு தெரியும், அந்த உருவம் வந்து கம்பீரமாக நடந்து போகிறது தெரியும். ஆனால் புதின் முன்னாடி ஏதோ வந்து நான் வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரியே ட்ரம்ப் வந்து அந்த அவருடைய ஃபஸ்ட்டு மீட்டில் வந்து உட்கார்ந்துருப்பார். ஸோ அந்த விஷயம் வந்து இதையும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயமாக வந்து அது அமைஞ்சுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து இதே தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. படிப்படியாக அது வந்து அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஜோ பைடன் வந்தார். ஆனால் ரஷ்யாவுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன? நேட்டோ நாடுகளை எதிர்ப்பது. அதை மிக தெளிவாக ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார். இப்போ ட்ரம்ப்போட செகண்ட் டேர்ம் வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து வந்தது இல்லையா? ஸோ இந்த ரீசெண்ட் டேர்ம்லேயும் தொடர்ச்சியாக வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், ட்ரம்ப்போட செகண்ட் டேர்மில் அவர் ஃபஸ்ட்டு ஒயிட் ஹவுஸ்க்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திய ஒரு நபர் யார்? ஜெலன்ஸ்கி. உக்ரைனோட அதிபரை தான் வெள்ளை மாளிகைக்கு வர வச்சு துணை அதிபர் ஜேடி வான்ஸும் டொனால்ட் ட்ரம்ப்பும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கியை வந்து ஒரு பைத்தியக்காரன், நீ எல்லாம் ஒரு ஆள், நீ வந்து என்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிக வெளிப்படையாக அத்தனை பத்திரிகைகளுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க. இதை யாருக்காக ட்ரம்ப் செஞ்சுருப்பார்? இது ட்ரம்ப் செஞ்சது அமெரிக்க மக்களுக்காகவா? அமெரிக்க மக்களுக்கு வந்து ஜெலன்ஸ்கி மேலே வெறுப்பு இருக்கா என்ன? இது யாருக்காக அவர் செஞ்சுருப்பார் அப்படிங்கிறத தாண்டி ஏன் இவ்வளோ வெறுப்பு வந்து ஜெலன்ஸ்கி மேலே வந்து ட்ரம்ப்புக்கு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே அதில் வந்து மிக நிச்சயமாக தெரியும், புதின் ஜெலன்ஸ்கியை வந்து எந்த மாதிரி செய்ய நினைச்சாரோ அதை வந்து ட்ரம்ப் செய்தார். இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் ஒருத்தன் வரான், காசு வாங்கிட்டு போகிறான், நம்ம காசெல்லாம் அங்கே போகுது, உக்ரைனில் வந்து அவன் போர் பண்ணிட்டு இருக்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக ஜெலன்ஸ்கியை தன்னோட தேர்தல் கேம்பெயின்லேயே அட்டாக் பண்ணவர் டொனால்ட் ட்ரம்ப். ஜோ பைடன் உள்ளிட்டவர்கள் ரஷ்யாவை இன்னும் எதிரியாக சித்தரிச்சும் போது ரஷ்யாவை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு சைனா தான் எதிரி அப்படின்னு வந்து சொன்னது வந்து டொனால்ட் ட்ரம்ப். அந்த விஷயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது உண்மைதான், சைனா தான் மிக முக்கியமான ஒரு த்ரெட்டு. ஆனாலும் கூட ரஷ்யாவை இதன் மூலிமா அதில் சைட்லைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ தொடர்ச்சியாக ஜெலன்ஸ்கி அவமானப்படுத்தியிருந்து தொடர்ச்சியாக இப்போ ரொம்ப ரீசெண்டாக நான் அதிபரானா வந்து உக்ரைன் ரஷ்யா போகிற ஒரே நாளில் முடிச்சிருவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் ட்ரம்ப்பால் உக்ரைன் ரஷ்யா போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரல. ஆனால் ரஷ்யா மேலே நாங்கள் இவ்வளோ சாங்ஷன்ஸ் போட்டிருக்கோம், ரஷ்யாவுக்கு தொடர்புடைய நாடுகள் மேலே நாங்கள் இவ்வளோ சாங்ஷன்ஸ் போட்டிருக்கோம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்வார். ஆனால் நேரடியாக ஒரு யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா இறங்கியதா, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா இறங்கியதானா? இல்லை. ஈரானில் போய் குண்டு போட தெரியுது. அதாவது ஈரான் வந்து
இஸ்ரேலுக்கு எதிரி, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நண்பன். அப்படி இருக்கும்போது அந்த நாடுக்கு போய் வந்து குண்டு போட தெரிஞ்ச இந்த அமெரிக்காவுடைய அட்மினிஸ்ட்ரேஷனால் அதே மாதிரி உக்ரைனுக்கு ஆதரவாக வந்து ரஷ்யா கூட மோத முடியாத, மிக நிச்சயமாக மோத முடியும். ஆனால் மோதாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ கடைசியாக ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ரஷ்யா வந்து உக்ரைனில் வந்து கணிசமான பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்கிரமிச்ச இடம் ஆக்கிரமிச்சது தான், அது அவங்கவுங்க வச்சுக்கிட்டோம், நம்ம இந்த போரை நிறுத்திடலாம் அப்படின்னு தான் அவரோட சொல்யூஷனாக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆக்கிரமிச்சது அதை தான் அவங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னா உக்ரைன் வந்து 1 சென்டிமீட்டரை கூட ஆக்கிரமிக்கிற ரஷ்யாவில். ஆனால் கணிசமான இடங்களில் ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா அப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடிய சொல்யூஷன் வந்து யாருக்கான சொல்யூஷன் அப்படின்னா ரஷ்யாவுக்கான சொல்யூஷன். ஸோ ரஷ்யாவுக்கான சொல்யூஷனை ட்ரம்ப் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இதில் தான் அந்த கேஜிபி கனெக்ஷன்ஸ்லேருந்து வருது. ஓகே சரிப்பா, அவர் வந்து இப்போ ஏதோ பிஸ்னஸ்க்காக ஏதோ பண்ணியிருப்பாரு, அதுக்காக வந்து புதின் ரஷ்யா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ட்ரம்ப் பண்ணிட்டு இருப்பார். அப்படி என்ன இருக்கிற ரஷ்யா கையில் அப்படின்னா, அதுக்கு கேஜிபியோட ஏஜென்ட்ஸ் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்லேயே வந்து அப்போது ட்ரம்ப்பை வந்து புதினும் ரஷ்யாவும் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு கேட்டபோது அப்படி சொல்லலை அப்படின்றாங்க. அப்போ வேறு என்னன்னு கேட்டால், ரஷ்யா கிட்ட ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயம் ட்ரம்ப் சம்பந்தமானது இருக்கிறது அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. ட்ரம்ப் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு ஆவணம், அது வீடியோவாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு வடிவத்தில் இருக்கலாம், மிக நிச்சயமாக அது வந்து ரஷ்யாவிடம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஆதாரம், ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ரொம்ப ரீசண்டாக அலாஸ்காவில் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. ட்ரம்ப்பும் புதினும் வந்து மீட் பண்ணாங்க. அப்போது புதினை வரவேற்கும் விதமாக B-2 பாமர் அப்படிங்கிற மிக மிக விலை உயர்ந்த ஒரு விமானத்தை அது பறக்க விட்டு புதினுக்கு வந்து வரவேற்பு கொடுக்குறார் அப்படின்னா அப்போ டொனால்ட் ட்ரம்ப் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த டொனால்ட் ட்ரம்ப்பே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இவ்வளோ விஷயங்களை வந்து செய்கிறார் அப்படின்னா அப்போ டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பான எந்த விஷயம் ரஷ்யா கிட்ட இருக்குது, குறிப்பாக வெளிப்படையாக சொல்லணும்னா எந்த விஷயம் புதினிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த பதிவோட இறுதியாக இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்டை தன்னுடைய பணத்தாசைக்காக, தன்னுடைய பதவி ஆசைக்காக, தன்னுடைய எதிரி நாடாகவே இருந்தாலும் ரஷ்யா நமக்கு எதிரி கிடையாது, ஆனால் ஒரு அமெரிக்கன்ஸுக்கும் ரஷ்யா வந்து எதிரி தான். அந்த மாதிரியான ஒரு எதிரிகளுக்கிட்ட போய் அடமானம் வைக்கக்கூடிய அளவுக்கு, அவங்களுக்கு சார்பாக நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நபர் போறாரு. அந்த நபருக்கு நொபேல் பரிசு கொடுக்கணுமா? இதை வந்து ஒரு அமெரிக்கரும் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த டாக்குமெண்ட் வந்து ஜெர்மனியில் இந்த மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது நேட்டோ நாடுகள் முழுமைக்கும் இது வந்து பரவ இருக்கிறது. இந்த டொனால்ட் ட்ரம்ப் யார் என்பதை இந்த உலகம் மிக நிச்சயமாக தெரிந்து கொள்ளும். ரொம்ப ரீசெண்டாக வந்து ஜப்பானுடைய அதிபரும் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து நொபேல் பரிசு கொடுக்கணும், அமெரிக்கா நொபேல் பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த விஷயங்கள், இந்த காமெடியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய அதிபர், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை வந்து பிஸ்கெட் போட்டு வளர்க்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் செய்கிறார் அப்படின்னா அப்போ இந்த ட்ரம்ப் யார் அப்படிங்கிறத இந்த உலகமும் குறிப்பாக நம் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இங்கே ஏற்பட்டிருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் மிக மிக முக்கியமான விஷயங்கள் ட்ரம்ப் தொடர்பாக வர இருக்கிறது. ஜியோ பொலிட்டிக்கலாக அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்த போகிறது. அதே நேரத்தில் இந்த ட்ரம்ப் யார் என்ற உண்மையை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் அப்படிங்கிறது இப்போ வந்துவிட்டது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.